3 டிஜிட் 2 டிஜிட். அதுதான் அவர் வாங்கின சம்பளம். 40 ஆண்டுகள் வேலை செய்தார். ஆனால் அந்த இடத்துக்கு வெளியே வரும்போது வெறுங்கையா வெளியே வந்தார். அந்த முதலாளி மரித்து போனார். நான் சொல்ல வந்த வார்த்தை, அந்த குடும்பமே இன்றைக்கு ஒன்றும் இல்லை. பிள்ளைகள் இல்லை, பிள்ளைகள் மரித்து போனார்கள், மகள்கள் மரித்து போனார்கள். நான் சொல்ல வந்த வார்த்தை, அன்பாருடைய, நாம் எதை விதைக்கிறோமோ அதை அறுப்போம். அதைத்தான் அடிக்கடி வேதம் சொல்கிறது. அந்த அன்பாருடைய பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார், பயத்தோடு இருங்கள். டோன்ட் ஆக்ட் அஸ் எ பாஸ். நிறைய பேருடைய வாழ்க்கையிலே பார்க்கிறேன். வீடுகள்ல கூட ஒரு கிறிஸ்தவ வீட்டில தொடர்ந்து ஒரு வருடம் பணியாற்றுவது என்பது கடினமான ஒன்று. அநேக மன்னிக்க வேண்டும். அநேகர் இன்றைக்கு கொடூரமான எஜமான்களாக இருப்பதை பார்க்க ரொம்ப துக்கமா இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டு பிள்ளையே, உலகத்தில் எஜமான்கள் எல்லாம் எவ்வளவு பேர் இன்றைக்கு நீதி உள்ளவர்களாய், அன்புள்ளவர்களாய், கரிசனை உள்ளவர்களாய், பாரம் உள்ளவர்களாய், விசாரிக்கிறவராய் இருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் அறிந்த அநேகர் இன்றைக்கு அந்த எஜமான் என்ற இந்த நிலைக்கு தகுதியற்றவராய் இருப்பது துக்கமான ஒன்று. உங்களையும் என்னையும் அவர்தான் எஜமானாய் வைத்திருக்கிறார். ஒரு காலத்துல அடிமைகளாய் இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பதவி கொடுத்திருக்கிறார், ஒரு மேன்மை கொடுத்திருக்கிறார். அநேகரை பார்க்கிறேன். இந்த ஸ்கூல்ல கூட பாருங்களேன், அந்த கிளாஸ் பையன் ஒரு லீடரான உடனே எல்லாரும் மிரட்டுறான். அது சின்ன அப்படி வருது அவனுக்கு. அன்பார்களே, அதாவது இந்த எஜமான் என்று சொல்வது ஒரு பட்டம் அல்ல, அது ஒரு பொறுப்பு. அப்படியானால் எனக்கு இருக்கிற மக்களை நான் ஆளுகை செய்வது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில அக்கறை செலுத்த வேண்டும். அதுதான் எஜமான் என்ற வார்த்தையின் பொருள். இங்க நான் சொல்ல விரும்பும் வார்த்தை மாஸ்டர் எம். அவருடைய முதல் விளக்கம் என்னவென்றால், அவர் இரக்கமுள்ள தகப்பன், மெர்சிஃபுல் காட். வசனம் படிக்கிறேன். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது, நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் தங்களை சிறைபிடித்துள்ளக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கு. எஜமான் சொல்கிற வார்த்தை கவனித்து பாருங்கள். அவ்விடத்தில் திரும்பினால் உங்கள் சகோதரர் உங்கள் பிள்ளைகள் சிறைப்பிடித்துள்ளக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புவதற்கும் அது ஏதுவாகும். இத்தனை இரக்கமுள்ள தகப்பன். திரும்ப சொல்லுகிறேன், பாவம் செய்தவர்கள், அக்கிரமம் செய்தவர்கள், தேவனுடைய தூர போனவர்கள், முறுமுறுத்தவர்கள், தேவனை குற்றப்படுத்தினவர்கள், தேவனுடைய ஊழியனை கல்லெறிந்தவர்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் திரும்பினால், return and repent, கர்த்தரிடத்தில் திரும்பினால் அவர் சொல்லுகிற வார்த்தை, இரக்கம் பெறுவீர்கள்.